முதலாம் ஆண்டு கல்லூரியில் படித்த மாணவனுக்கு நடந்த துயரமான சம்பவம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அந்த கடையின் கண்ணாடிகள் துண்டு துண்டாக சிதறிக் கிடந்தன. மற்றொரு புறம் ஆவேசமாக இருந்த மக்களை போலீசார் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். சென்னை தாம்பரம் அருகே உள்ள சேலையூரைச் சேர்ந்தவர் ஏழுமலை. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார். மீன் வியாபாரம் செய்து வரும் ஏழுமலையின் இளைய மகன் சந்தோஷ் கௌரிவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷுக்கு திடீரென கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சின்ன ஐடியா, சின்ன இடம் இருந்தாலே போதும், பெருசா சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் லாண்டரி பிசினஸ் பண்ணி மாசம் ₹10,000 லாபம் பார்க்கறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சந்தோஷை அழைத்து சென்றிருக்கிறார் அவரது தாயார். அந்த தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது அருகில் இருந்த ராகவேந்திரா எனும் மருந்தகம் சென்று காய்ச்சலுக்கு மருந்து தருமாறு கேட்டிருக்கிறார். அப்போது மருந்தகத்தில் இருந்த பெண் ஊழியர் ஜெயந்தி என்பவர் சந்தோஷை சோதனை செய்துவிட்டு அவருக்கு ஊசி போட்டிருக்கிறார். இதனிடையே வீட்டிற்கு சென்ற சந்தோஷ் வலியால் துடித்திருக்கிறார். இதனால் மீண்டும் அதே மருந்தகத்திற்கு சென்ற சந்தோஷின் தாய் தன்னுடைய மகன் வலியால் கடுமையாக அவதிப்படுவதாக கூறியதால் மருந்தகத்தில் இருந்த ஊழியர்கள் சில தைலங்களை கொடுத்து மகனுக்கு தேய்த்து விடுமாறு கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் சந்தோஷின் உடல் மிகவும் மோசமடைந்ததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சந்தோஷை கூட்டிச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு தவறான முறையில் செலுத்தப்பட்ட ஊசியினால்தான் சந்தோஷ் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சந்தோஷை அவர்களது உறவினர்கள் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த சந்தோஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த உறவினர்கள் தவறான ஊசியை செலுத்தியதால் தான் சந்தோஷ் உயிரிழந்ததாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே ஆத்திரமடைந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் மருந்தகத்தை அடித்து நொறுக்கி கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினர். தொடர்ந்து சந்தோஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உடல்நிலை சரியில்லை என்றால் முறையான பயிற்சி பெற்ற மருத்துவர்களை அணுகுங்கள் என்று அரசு பலமுறை வலியுறுத்தியுள்ள நிலையில் கல்லூரி மாணவன் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மீரான்.